ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரொம்ப முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லாருடைய மனநிலையையும் வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட ரெகுலராக எல்லோரும் கேட்குற ஒரு கொஸ்டின். நேற்று ஒரு நண்பரும் இதே கேள்வியை கேட்டாங்க. அதாவது இப்போ எங்கள் வீட்டில் வந்து நெல்லிக்காய் அவ்வளவு காய்ச்சி தள்ளும். உங்களுக்கு வேணும்னா அதையும் காமிச்சிடுறேன் வாங்க. நம்ம வீட்டு நெல்லிக்காய் அடுத்த வீட்டு ட்ரம்மை நிறச்சி வழியிறாங்க. ஃபுல்லாக இருந்தது, அவங்க அந்த பக்கம் வெட்டி விட்டுட்டாங்க போல். இங்கே பாருங்களேன், ஏகப்பட்டது. தெரியுதான்னு தெரில எனக்கு. ஆனால் நம்ம ஏரியாவில் நமக்கு முன்னாடியே இந்த மரத்தை வச்ச நிறைய வீடுகளை எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் இன்னும் பூவே பூக்கலை. பட் இது வந்து வச்ச ஒரே வருஷத்தில் நமக்கு காய்க்க ஆரம்பிச்சது. இன்றைக்கி வரைக்கும் வந்து அப்போ தெருவே இங்கேருந்து தான் பறிச்சிட்டு போகிறாங்க. எங்களுக்கும் போதுமான அளவுக்கு டெய்லி வந்துடுது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு இயர் மட்டும் நான் நல்லா டெய்லி 2 நேரம் தண்ணி ஊற்றுவேன். அது நல்லா வேர் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1 நேரம் மட்டும் தண்ணி ஊற்றினேங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருட காலங்கள் முடிஞ்சிருச்சு. தண்ணியே ஊற்ற மாட்டேன். அது அங்கே மலையில் இருக்கிற தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். அதுக்கப்புறம் தேவைப்படுற தண்ணியை வந்து அதுவாகவே எடுத்துக்கும். அவ்வளோதான். மற்றபடி தண்ணி ஊற்றுறதில்ல. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தரை தோட்டம் அப்படி தாங்க. தண்ணியெல்லாம் ரொம்ப மரங்களுக்கு ஊற்றக்கூடாது. 2வது, பூ பூக்கணும் அல்லது தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா பூ பூக்காது. அப்படியே பூத்தாலும் உதிர்ந்து போகும். அதையும் மீறி அது வந்து காய்க்கணும்னு காய்ச்சிச்சு, உங்களுக்கு அந்த ராசி இருக்குது, காய்ச்சிடுச்சு அப்படின்னாலும் அந்த பழ மரங்கள் டேஸ்ட் இருக்காது, இழைச்சி போய் இருக்கும். ஸோ பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்தாவே நம்ம தண்ணி ஊற்றுறத நிப்பாட்டணும். அந்த காய்ச்சல் பாய்ச்சல் ரொம்ப முக்கியம். மண் காஞ்சதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். செடி காஞ்சப்புறம் இல்லை, மண் காஞ்சதுக்கப்புறம். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் வளர்க்குறாங்க நானும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி இயற்கை மீதோ தோட்டம் மீதோ எந்த ஆர்வமுமே இல்லாமல் எல்லாரும் பார்த்துட்டு நானும் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன மனப்போக்கு இருக்குது அப்படின்னா, டெய்லி தண்ணி ஊற்றினா செடிகள் வளரும். வேறு என்ன? அது மாதிரி உரம் கொடுக்கலைன்னா என்ன? அவங்களுக்கு 100 காய்க்குது, எனக்கு 10 காய்ச்சிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. இவங்கெல்லாம் குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்ப்போம்? அப்படியே அந்த மனநிலைக்கு நீங்கள் மாறணுங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லி உரம் கொடுக்கறது, நம்ம சாப்பிட்ற மாதிரி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். தண்ணி நமக்கு தேவைப்படுற மாதிரி இவங்களுக்கும் தண்ணி கொடுக்கணும். யாருக்கு எவ்வளோ தண்ணி தேவை, சின்ன குழந்தைங்கன்னா எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் இவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தானே நம்மளுடைய சாப்பாடு முறை இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு 8 மணி நேரம் மொட்டை வெயிலில் வைக்கணும். ஒரு சில பேர் 6 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலில் தான் வைக்கணும். ஒரு சில பேர் வெயிலையே வைக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும். ஒரு சில பேருக்கு 2 நேரம் தண்ணி ஊற்றணும். ஒரு சில பேருக்கு வாரத்தில் 1 நாள் தண்ணி ஊற்றணும். ஒரு சில பேருக்கு வாரத்தில் 2 நாள் தண்ணி ஊற்றணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் எல்லா விதமான இப்போ தோட்டம் போட்டு ஒரே செடியாக வைக்கிறோன்னா அதை பற்றி லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் பலவிதமான செடிகள் வைக்கிறோம். இப்போ 400 வைக்கிறோம், 100 வைக்கிறோம், 50 வைக்கிறோம். 50 பேரை பற்றியும் தனித்தனியாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அப்போ தாங்க தோட்டத்தில் சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் எல்லோரும் என்கிட்டயே வந்து சில பேர் கேட்பாங்க, சுப்புமா தண்ணி மட்டும் ஊற்றணும், ஆனால் நல்லா வளரணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு செடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிரிக்கிறத தவிர வேறு எதுவும் எனக்கு தோணலைங்க. என்ன சொல்கிறது, அப்படி இல்லாமல் வளர்க்க முடியும்? அதாவது கடவுள்கிட்ட போய் நான் கஷ்டமே படக்கூடாது. அப்படியே இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி குழந்தை பிறந்த அன்னைக்கே அப்படியே ஒரு பாட்டை போட்டு விட்ட உடனே கடன்னு என் பிள்ளை வளர்ந்துடணும் அப்படின்னு கேட்டால் எப்படிங்க? கடவுள் என்ன பண்ணுவார்? அது மாதிரி தாங்க. தண்ணி மட்டும் ஊற்றுனா தோட்டம் நல்லா சக்ஸஸாக வந்துடும் அப்படின்னும் இல்லை. உரம் போடுங்கன்னாலும் ஒரு வீடியோ பார்த்து ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கற்றுக்கிற ஆர்வம் இருந்தால் ஓகே. அதை விட்டுட்டு இப்போ உரம் போடுங்கன்னா நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம், சரி தொழு உரம் ஏதாவது போடுங்க, இல்லை மண்புழு உரம் போடுங்க, இல்லைனா காய்கறி கலவை போடுங்கன்னா அது எப்படி போடணும், என்ன போடணும், எங்கே போடணும், எந்த டைமில் போடணும், இப்படி போடணும், போடக்கூடாது, எது செய்யணும், செய்யக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் இப்படி பேசுகிற பேச்சில் போக்கில் சொல்ல முடியுமாங்க? டக்குன்னு தொழு உரம் போடுங்கன்னா அவங்க அப்படியே வீட்டில் பக்கத்தில் இருக்க சாணியை கொண்டு வந்து அதில் போட்டுருவாங்க. செடி அள்ளி போட்டு நீங்கள் சொன்னீங்க போயிடுச்சு அப்படிம்பாங்க. வாயில் அப்படிலாம் ஒத்த வார்த்தையில் சொல்லி இயற்கை விவசாயம், இயற்கை தோட்டம், மாடி தோட்டம், இல்லை சாதாரண தோட்டம், இல்லை ஒரு மரம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது. ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க யாரை பிடிக்குதோ, யார் சக்ஸஸாக பண்ணுறாங்களோ, எது உண்மை அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சிட்டு அவங்களோட வீடியோஸை ரெகுலராக
ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க பண்ணக்கூடிய சின்ன 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 பல விஷயங்கள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஏதோ எல்லோரும் பண்ணாங்க நானும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து சக்ஸஸாக பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. சரிங்களா? வெண்டைக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதில் இருக்கிற சுகமே தனிங்க. 2வது இப்போ நான்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் வந்து சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே நான் கற்றுக்குட்டி தான். இத்தனையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான். அது போக என்னுடைய செல்லக்குட்டிகள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவங்களே எனக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் கற்றுக்குவேன். என்றைக்குமே நான் வந்து எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக போட மாட்டேன். இன்னும் நிறைய விஷயங்களை, ஏன்னா எனக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியலாம். ஸோ எல்லாருமே இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நான் ஒன்றை சொல்லிக் கொடுக்க போகிறேன், நீங்கள் எனக்கு ஒன்றை சொல்லித் தருவீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுத்தது நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படி நம்ம ஒரு மனநிலையோடு இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு கற்றது கையளவு கல்லாதது கடலளவு அப்படிங்கிறத கற்றல் வந்து மாடித்தோட்டம் மட்டும் இல்லை, கல்வி மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்துங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. தெரிஞ்சுக்கிறதான முயற்சியை நம்முடைய எண்டு வரைக்கும் நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டே போகணும். நான் அப்படித்தான், நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.